கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? காலங்களெல்லாம் கடந்த இவர் கைகட்டி நிற்பதை பார்த்தாயா? கைகட்டி நிற்பதை பார்த்தாயா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். சிலுவை பாதை. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, தவ காலத்தில் இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானிக்கின்ற நமக்கு இயேசுவின் சிலுவை பாடுகள் கவலையையும் கண்ணீரையும் சோகத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் வருத்தத்தையும் தரலாம். இயேசுப்பட்ட வேதனைகளை நினைத்து நாம் மனம் உருகலாம். ஆனால் நாம் பங்கேற்க இருக்கும் இச்சிலுவை பாதையானது இயேசுவின் இணையற்ற துன்பங்களையும் சிலுவை மரணத்தையும் நினைத்து துக்கப்படுவதற்கோ துயரப்படுவதற்கோ அல்ல. மாறாக நம் வாழ்வில் வருகின்ற பலவிதமான சவால்களையும் துன்பங்களையும் நினைத்து சோர்வோடு முகமுகத்து புலம்பாமல் மன நிறைவோடு ஏற்று வாழ வரம் வேண்டி வாருங்கள் இயேசுவின் கல்வாரி பாதையில் பயணிக்க. உத்த மனஸ்தாப ஜெபம். சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் நிறைந்தவராகையால் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனநொந்து நெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறு மனஸ்தாபமில்லை. எனக்கு இதுவே துக்கமில்லாமல் வேறு துக்கமில்லை. இனிமேல் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிக்கினை செய்கிறேன். மேலும் எனக்கு பலம் போதாமையால் இயேசுநாத சுவாமி பாடுபட்டு சிந்தினத்தில் இரத்த பலன்களையெல்லாம் பார்த்து என் பாவங்களையெல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருவீர் என்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன். திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவதைத்தாமே அறிவித்திருப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமேன். முதல் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியார்ந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சாவுக்கு தீர்வு இடுகிறார்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல், அன்று விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணிடம் நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீ போகலாம் என பொழிந்த அன்பு இயேசுவே, அன்று உமக்கு அளித்த அநியாய தீர்ப்பை போன்று நாங்களும் எங்களுடைய சுயநலம், பண ஆசை, தலைக்கணம், நம்பிக்கை துரோகம், பொய் போன்ற தீய எண்ணங்களால் பிறரை அநியாயமாக தீர்ப்பிடாமல் வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது. ஆமேன். இரண்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால்
பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். தன் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என மொழிந்த அன்பு இயேசுவே, அன்று நீர் பாரமான சிலுவையை தாங்கிக் கொண்டது போல எங்கள் வாழ்வில் வருகின்ற கடன் சுமை, நோய் சுமை, பாவ சுமை, தனிமை சுமை போன்றவற்றை உம்மை போன்று மன உறுதியோடு தாங்கிக் கொள்ள வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 3ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையின் பாரத்தால் முதல் முறை விழுகிறார். பாலை நிலத்தில் அலகையினால் 40 நாட்கள் இரவும் பகலும் நோன்பு இருந்தபோது உடல் சோர்வில்லாமல், தளராமல், மயங்காமல் அகன்று போ சாத்தானே என மொழிந்த அன்பு இயேசுவே, அன்று நீர் கீழே விழுந்தாலும் எழுந்து நடந்தது போல நாங்கள் பிறரால் உடைக்கப்படும் போதும், ஒடுக்கப்படும் போதும், வெறுக்கப்படும் போதும், ஓரங்கட்டப்படும் போதும், மறுக்கப்படும் போதும், கீழே விழுந்தாலும் அவற்றிலிருந்து உம்மை போன்று எழுந்து நடக்க வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 4ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் தாயாரை சந்திக்கிறார். மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோப்பா, உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடி கொண்டிருந்தோமே என தன் அன்பு தாயார் கேட்டபோது, நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என மொழிந்த அன்பு இயேசுவே, அன்று உம்முடைய அன்பு தாயாரின் சந்திப்பு உமது சிலுவை பயணத்தில் நம்பிக்கை தந்தது போன்று நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஊட்டவும், உடன் இருக்கவும், ஊக்கப்படுத்தவும், தெய்வ பயத்தில் உருவாக்கவும் வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 5ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எனக்கு அடுத்திருப்பவர் யார் என கேட்டபோது, நல்ல சமாரியர் உவமை வழியாக குற்றுயிராக கிடந்த ஒருவருக்கு உதவி செய்து இரக்கம் காட்டிய சமாரியர் என கூறி, நீரும் போய் அப்படியே செய்யும் என மொழிந்த அன்பு இயேசுவே, அன்று உமக்கு ஒரு நல்ல சமாரியர் போல உதவி செய்த சீமோனை போன்று மனிதராக பிறந்த நாங்கள் அனைவரும் பிறருக்கு உதவி செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். காரணம், நாங்கள் ஏதோ ஒரு வகையில் பிறரிடம் உதவி பெற்றேதான் வாழ்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன்.
ஆகாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நென்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் திருமுகத்தை வேரோனிக்கம்மாய் துடைக்கிறாய். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், உடலை கொல்வதையன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்ற பின் நரகத்தில் தள்ள அதிகாரமுள்ளவருக்கே அஞ்சுங்கள் என மொழிந்த அன்பு இயேசுவே, அன்று உடலை கொல்பவர்களுக்கு அஞ்சாமல் வீரத்தோடு உமது முகத்தை துடைத்த வேரோனிக்கா போன்று எங்கள் வாழ்வில் வருகின்ற சோதனைகள், வேதனைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் இவற்றையெல்லாம் கண்டு அஞ்சாமல் வீரம் நிறைந்த மனநிலையோடு வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 7ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நென்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் விழுகிறார். முடக்கு வாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என மொழிந்த அன்பு இயேசுவே, அன்று நீர் 2ஆம் முறையாக கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடந்தது போல நாங்களும் எங்கள் பலவீனத்தால், பாவத்தால், இயலாமையினால், அறியாமையால், சோம்பேறித்தனத்தினால், வீண் ஆடம்பர வாழ்வினால், மூட பழக்க வழக்கத்தினால், சந்தேக புத்தியினால் கீழே விழுந்து கிடக்கும் நிலையிலிருந்து எழுந்து நடக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 8ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நென்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்று மொழிந்த அன்பு இயேசுவே, அன்று உம்முடைய துன்பத்தை துடைக்க வந்த பெண்களுக்கு நீர் ஆறுதல் வார்த்தைகள் கூறியது போல எங்களுடைய கஷ்டத்திலும் முடிந்தவரை மற்றவர்கள் மனதை புண்படுத்தாமல் வாழவும், பிற துன்பத்தை கண்டு மகிழ்ச்சி அடையாமலும் அவர்கள் வடிக்கின்ற கண்ணீரை துடைக்க நாங்கள் மற்றவர்களுக்கு எப்பொழுதும் ஆறுதலாக இருக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 9ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நென்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை கீழே விழுகிறார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்த பெண்ணை பார்த்து, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுபட்டுள்ளீர் என மொழிந்த அன்பு இயேசுவே, அன்று நீர் 3ஆம் முறையாக கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து கல்வாரி பயணத்தை தொடர்ந்தது போன்று நாங்கள் வீண் பெருமை, அகந்தை, அவநம்பிக்கை, இருமாப்பு, வீண் பிடிவாதம், தாழ்வு மனப்பான்மை போன்ற
தீய பழக்க வழக்கத்திலிருந்து வீழ்ந்து கிடக்கின்ற நிலையிலிருந்து எழுந்து நடக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 10ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியொந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீ. இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள். 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண்ணொருவர் உம்முடைய ஆடையை தொட்டாலே நான் நலம் பெறுவேன் என நினைத்த போது துணிவோடிது உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என மொழிந்த அன்பு இயேசுவே, அன்று கயவர்கள் உம்முடைய ஆடைகளை களைந்து உம்மை அவமானப்படுத்தியது போல இன்று நாங்கள் பிறரை போல வாழ ஆசைப்படுவதால், பகட்டுத்தன்மையான வாழ்வினால், நல்லவர் போல் நடிப்பதால், வெளிவேடத்தனத்தால் நாங்கள் அவமானப்படாமல் வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 11ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியொந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். மண்டையோடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் வலப்புறம் இடப்புறம் இரு குற்றவாளிகளின் இடையில் சிலுவையில் அறைந்தபோது தாகமாய் இருக்கின்றது என மொழிந்த அன்பு இயேசுவே, அன்று நீர் இறையாட்சியின் தாகத்தை சிலுவையில் அறையும் போது வெளிப்படுத்தியது போல நாங்கள் பிறர் மீது அன்பு காட்டவும், அக்கறை செலுத்தவும், இரக்கம் பொழியவும், ஊக்கம் அளிக்கவும், உதவி புரியவும் போன்ற இறையாட்சியின் நல்ல செயல்களில் தாகம் கொண்டு வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 12ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியொந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று மொழிந்த அன்பு இயேசுவே, இம்மண்ணுலக வாழ்விலே எங்கள் உயிர் பிரியும் போது பணம், செல்வம், பதவி, புகழ், பட்டம், பேராசை, வீடு, வாசல், நிலம் இவையெல்லாம் எங்களோடு வராது என்ற உண்மை நிலையை நாங்கள் என்றும் உணர்ந்து வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 13ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியொந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். இறந்த இயேசுவை அவரது தாயார் மடியில் கிடத்துகின்றார். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை. நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என மொழிந்த அன்பு இயேசுவே, இறந்த உம்முடைய உடலை தாயின் மடியில் கிடத்திய போது எவ்வளவு வேதனை அனுபவித்திருப்பார் என்பதை சொல்லில் அளவிட முடியாது. இதைப்போல எங்கள் வாழ்விலும் இழப்புகளும் இறப்புகளும் வருகின்ற போது உம் தாயை போன்று
மன உறுதி பெற வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 14ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றார்கள். மானிட மகன் தம் தந்தையின் ஆட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார் என மொழிந்த அன்பு இயேசுவே, நாங்கள் கல்லறை செல்வதற்கு முன்பாக பிறரை அன்பு செய்யவும், மதித்து வாழவும், புரிந்து கொண்டு நடக்கவும், இரக்கத்தோடு செயல்படவும், இத்தகைய நற்செயல்கள் வழியாக நாங்கள் உம்முடைய கைமாறு பெற்று என்றும் நிறைவோடு வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் கல்வாரி பாடுகளே சிலுவை பாறை திருநிகழ்வின் மூலம் தியானித்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுப்பட்ட பாடுகளை, வலிகளை, அவமானங்களை உணர்ந்திருக்கிறோம். அவரின் இந்த நிலைக்கு நாம் மட்டுமே காரணம் என்பதை உணர முன் வருவோம். உண்மையை போதித்து அநீதி எதிர்த்து நின்றதால் ஆளும் வக்கம் அவரை அழித்து விட்டது. சிலுவை பாதையில் பங்கேற்போம், கண்ணீர் வடித்தோம், கலைந்து சென்றோம் என்பதோடு இத்திரு நிகழ்வு முடிந்துவிடக்கூடாது. மாறாக கணக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்த இயேசுவை போல அன்பு என்னும் ஆடை அணிந்து அமைதியை உலகில் விதைக்கும் இறைவனின் பிள்ளைகளாய் வாழ முயற்சிப்போம். புனித பாப்பரசரின் சீர்த கருத்துக்கள் நிறைவேறும்படியாக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியராயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.